ரகமான மதிப்பை அல்லாஹ் என் மீது உங்கள் மீது வைத்திருக்கிற நேசத்தை எப்படி அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான்? துனியாவிலே பல நியமத்துகளை கொண்டு வெளிப்படுத்துகிறான். ஆனால் நாளை மறுமையிலே எனக்காக வாழ்ந்தவன் நீ, எனக்காக நல்லவனாக இருந்தவன் நீ, எனக்காக பாவங்களை விட்டவன் நீ, எனக்காக எல்லா விதமான அமலையும் செய்தவன் நீ, உன்னை நான் சாதாரணமாக வைக்க மாட்டேன், ஆக உயர்ந்த இடத்தில் வைப்பேன். எவ்வளவு பெரிய பாக்கி! எங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைந்தாலே ஒரு அடியானுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு என்னங்க? சொர்க்கத்துக்குள்ள அவன் காலை வச்சுட்டாலே அவன் கிடைக்கக்கூடிய மதிப்பு என்ன யாருக்கா தெரியுமா? சொல்லுவார். உயர்ந்த அந்தஸ்து. ஓகே, ஒரு அளவு இருக்கா? ஒரு அளவு சொர்க்கத்துக்குள்ள ஆக லீஸ்ட் இதுக்கு மேலதான் போவோம், இது கீழேயே கிடையாது அப்படின்னு ஒரு நிலை இருக்கா? அதே கேள்வி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அல்லாஹ்வே மா அதுனா தரஜா, சொர்க்கவாசியுடைய ஆக தாழ்ந்த தரம் என்ன ரப்பே? உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, ஒரு மனிதன் நரகத்திலே கிடப்பான், அந்த மனுஷன் அல்லாஹ் என் நரகத்தில் திருப்பி ஒன்று கேட்பான், அதையும் அல்லாஹ் செய்வான், மேலே தூக்குன்னு கேட்பான், அதையும் செய்வான், கடைசி சொர்க்கவாசியாக சொர்க்க வாசல்ல வந்து அவன் நிற்பான். அந்த நேரம் அந்த அடியான் கேட்பான், அல்லாஹ் கொஞ்சம் சொர்க்கத்தில் ஒரு இடம் கிடைச்சா நல்லா இருக்கும். அவன் அல்லாஹ் நினைத்துக்கோ, அல்லாஹ் கேட்பான், நீ சொர்க்கத்தில் எந்த இடம் நினைச்சுக்க. அவன் என்ன நினைப்பான்? நரகத்தில் கடந்து ஆக கருதி தீட்டு போன ஒரு மனுஷன் என்ன ஆசைப்படுவான்? ஒதுங்க ஒரு இடம் கிடைச்சா போதும். அல்லாஹ் சொல்லுவானா, வானம் பூமி அளவுக்கு இடம் போதுமா? ஒரு வானம் பூமி அளவு கடை எப்படி இருக்கும்? டோட்டல் இந்த கரும்பு கடையே உங்க கண்ட்ரோல்ல எப்படிங்க இருப்பீங்க? இப்படி அசால்ட்டா உட்காந்து இருப்பீங்களா? எப்படி ஒரு சின்ன ஏரியா வான பூமி அளவுக்கு இடமா? யாரெல்லாம் என்ன வச்சு காமெடி பண்றியான்னு கேட்பானா? இல்லை, நீ நினைத்துக்கொள் என்று அப்படியே பேசி பேசி உனக்கு